இது கீழே கூட பாடிஸ் இருக்கும். இது கீழே கூட இருக்கும். நம்ம நிற்கிற இடத்துக்கு கீழே கூட கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் கீழே அடி இருக்கும். மலை அடிவாரத்தில் போய் சுற்றி பறந்து வரணும். ரெஸ்கியூ பண்ண அப்போ அங்கே செய்து ஏற்கனவே சிவில் ரெஸ்கியூ டீம் இருக்குது. அங்கே போய் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க. யாருக்குமே தெரியும். 60க்கும் மேற்பட்ட உடல்களை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு பகுதி தான் இது. ஏகப்பட்ட பைக்குகளை வந்து அப்படியே நசுங்கி இருக்கிற காட்சிகளை பார்த்தீங்க. 60-70 வீடுகள் இங்கே இருந்துருக்குன்றதுக்கான செவடே இல்லை. ஏன்னா அவ்வளோ பாறைகளும் அவ்வளோ மரங்களும் இங்கே இருக்குது. ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்கே வந்து சில டெட் பாடிஸ் வந்து பாறைக்கு அடியில் இருக்கலாம். ஒவ்வொரு ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாறையாக தோண்டி பார்த்துக்கிட்டுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக பாடிஸ் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைச்சிட்டு இருக்கு. பாறை மேலே வந்து மோதினா எப்படி இருக்கும்னா சிங்கி போய் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய சூரமாலா பகுதியில் இருக்கோம். கடந்த 30ஆம் தேதி ஏற்பட்ட இந்த மண் சரிவினால் எத்தனை உயிர்கள் இறந்தாங்கன்ற விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு நாளும் உடல்களை வந்து மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கவரி பண்ணும்போது ஒரு நாளும் எண்ணிக்கை வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இந்த தருவாயில் கரெக்டாக நம்ம சூரமாலா அந்த 190 அடி இருக்கக்கூடிய பிரிட்ஜு பக்கத்தில் இருந்தோம். நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் டக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் தபதபன்னு ஓடி வந்தாங்க. ஏன்னா இங்கே ரெக்கவரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸில் இந்த இடத்துல உடல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கான எந்திரங்களை கொண்டு வந்து தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மோப்பனாக இருக்கிறதும் பார்க்க முடியுது. ஸோ உடல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள். இதை பாருங்கள், அந்த மண் சரிவு அடிச்சுட்டு வந்ததால் ஒரு பைக்குக்கு மேலே இன்னொரு பைக் வந்து பிறண்டு உள்ளே லாக் ஆகி நிற்கிறது தெரியுது அவங்க. இது வந்து பைக்குன்னு மட்டும் இல்லை, இந்த வந்த பெரிய பெரிய பாறைகள்னால இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அப்படியே போய் நசுங்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து விழுந்திருக்கு. இந்த இடத்துல இவ்வளோ பாறைகள்லாம் கிடையாது. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பைக் வந்து ஸ்லட்ஜ், அதாவது மண் சேர் எல்லாத்துக்குள்ளேயும் கலந்துருக்கு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அங்கே ஒரு 2-3 பைக் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கு அப்படியே மண்ணுக்குள்ளே செதஞ்சு. ஸோ சூரமங்கலா பகுதியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ளே கொஞ்சம் நாங்கள் நடந்து வந்தோம். இந்த பகுதிகளில் தான் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட உடல்களை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு பகுதி தான் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீற்றம் ரொம்ப ஹெவியாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏகப்பட்ட பைக்குகளை வந்து அப்படியே நசுங்கி இருக்கிறத காட்சிகளை பார்த்தீங்க. இப்போ நடந்து வரக்கூடிய இந்த பகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே சேரும் சகதியுமாக பெரிய பெரிய பாறைகளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தானே நினைக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல ஏகப்பட்ட குடும்பங்களும் ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. இதை பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக நதி வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஏற்பட்ட இந்த மண் சரிவில் பெருசாக அந்த நதி விரிவடைஞ்சு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பாறைகளை வந்து விழுந்து இந்த இடத்துல மக்களுடைய நடமாட்டமே இல்லாத மாதிரி ஆகிருக்கு. இங்கே ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருந்தது. ஒரு 2-3 ரெசார்ட்ஸ் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. நிறைய வீடுகள் வந்து தடமை இல்லாத மாதிரி ஆகிட்டுருக்கு. அவ்வளோ மண் சரிவு ஏற்பட்டதால் அப்படி ஒரு சீற்றம் உருவாயிருக்கு. இந்த வீடை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் வாங்க. அதில் அந்த வீடை பாருங்கள். அந்த வீடை ஒட்டி இதெல்லாம் எங்கேருந்து யார் வீட்டில் இருக்கக்கூடிய காருன்னு தெரில, அதெல்லாம் அடித்து அப்படியே இங்கே வந்து விழுந்துருக்கு. பல வீடுகளே அப்படியே பெரிய பெரிய பாறைகள் அந்த வீடு மேலே விழுந்ததால் வீடே நசுங்கி அப்படியே சின்ன பின்னமாக போயிருக்கு. அப்படி ஒரு பகுதியை தான் நம்ம நின்று பார்க்குறோம். இப்போ மனுஷங்களுடைய சத்தத்தை தாண்டி சில இன்செக்ட்ஸுடைய சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பறவைகள், சில பூச்சிகள், தவளைகள், இந்த சத்தம்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா மரமும் அடிச்சுக்கிட்டு வந்ததால் அதுங்க தங்கிறதுக்கான பகுதிகள் இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதனால் நிறைய பூச்சிகளும் வண்டுகளும் நிறைய தவளைகளும் கத்துற சவுண்டு என்னை சுற்றி எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்குது. தண்ணி எவ்வளோ தூரம் வேகமாக வந்திருக்குன்றதை காட்டக்கூடிய வகையில் அந்த வீட்டுடைய மேல்கூரை பாருங்கள். ஸோ அப்படி ஒரு சீற்றமாக அவ்வளோ பெரிய மண் சரிவு ஏற்பட்டதால் அது வரைக்கும் வந்து உடச்சிக்கிட்டு போனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வீடு ஃபுல்லாக சேரு சகதியாக உள்ளே போய் எவ்வளோ தூரம் அந்த மண் சரிவு உள்ளே அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றதை இங்கேருந்து எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வாழ்ந்த மக்களை நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணி அவங்கள வந்து முகாமில் தங்க வச்சுருக்காங்களாம். ஆனால் அவங்களுடைய உடைமைகள், அவங்க ஆசையாக வாங்கின பொருட்கள் எல்லாருமே இந்த மண் சரிவில் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. அந்த தாக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது தெரியுது. இது வந்து இப்போது இது 5வது நாள் வந்து ஆர்மி ஆஃபீஸர், கோஸ்ட் கார்ட்ஸ் எல்லாரும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு மேனுவலாகவும் எந்திரங்கள் கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணி அந்த கழிவுகளும் மரத்தையும் ஓரம் கட்டியிருக்காங்க.
இது பண்ணாமல் இருக்கும்போது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அப்படிதான் அதிகாரிகள் சொன்னாங்க. முக்கியமாக உள்ள ஜேசிபி வரத்துக்கு வழியே இல்லை. ஜேசிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்த்து அந்த ஜேசிபிக்கு அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரத்துக்கே அது ஒரு பெரிய வேலையாக இருந்திருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எவ்வளோ பெரிய பாறைகள்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், விவேக் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நீங்களும் அவரோட பயணத்தை மேற்கொண்டதால கேட்குறோம். என்ன நடந்தது? நீங்கள் வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தீங்க? கோஸ்ட் கால்னு வந்திருக்கோம். கொச்சி டீம் அண்ட் வேப்பூர் டீம் 2 டீம் வந்திருக்கோம். நாங்கள் ஸோ ஒரு 1 வீக்காக நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணி தான் எல்லாமே ரெஸ்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் எப்போ மெசேஜ் எங்களுக்கு கிடைச்சதோ அன்றைக்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி ரொம்ப பேரை மீட் பண்ணோம். இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சில பாடிஸ் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் எங்கள் டீம் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே மிலிட்ரியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஒன்று கூட சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே ரெஸ்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது இப்போ சமீபத்தில் நேற்று கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் கீழே அடி இருக்கும், மலை அடிவாரத்தில் போய் சுச்சி பறன்னு ஒரு ஏரியா. ஸோ அங்கே போய் நாங்கள் எல்லாரும் போயிட்டு ரெஸ்க்யூ பண்ணோம். அப்போ அங்கே தெரியுது ஏற்கனவே சிவில் ரெஸ்க்யூ டீம் இருக்குல்ல, அவங்க போயிருப்பாங்க. அங்கே போய் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, சிவில் ரெஸ்க்யூ டீம் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க, யாருக்குமே தெரியல. ஓகே, ஸோ நாங்கள் அன்றைக்கி நேற்று நாங்கள் போயிருக்கோம், தற்சமயம் அங்கே போய் சர்ச் பண்ண போயிருக்கோம். எங்களுக்கு கண்டுபிடிச்சோன்னு அப்போ நாங்கள் இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். 3 பேருமே ஏர்க்ராஃப்ட் வந்து நாங்கள் வந்து ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. ஸோ நேற்று வேற நடந்தது தான். நேற்று 3 பேர் உயிரோட காப்பாற்று. சார், இப்போது ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஜோனில் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே என்ன சார் நடக்குது? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி சார், இது என்னன்னா ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எத்தனை பாறைகள் வந்துச்சோ அது நிலச்சரி ஏற்பட்டதுனால பாறைகள்லாம் மேலேருந்து உருண்டு வந்திருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்கே வந்து சில டெட் பாடிஸ் வந்து பாறைக்கு அடியில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இன்னைக்கு எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாறையாக தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சப்போஸ் பாடி கிடைக்கும், இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல, சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா அங்கே ஒரு 4 அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தோண்டிக்கிட்டு இருக்கும்போது உன்னிப்பாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பணி என்னவா இருக்கு? அதாவது அவங்க ஏன் பார்க்காங்க அப்படின்னா, ஜேசிபி வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாறையை எடுக்கும்போது சப்போஸ் ஏதாவது பாடியோட கை கிடைக்கலாம், கால் கிடைக்கலாம், ஏதாவது ஆர்கன்ஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது கிடைச்சா ஒன்று மெசேஜ் பாஸ் பண்ணணும், கண்ட்ரோல் ரூம் பண்ணணும். ஸோ அதனால நாங்கள் ஒவ்வொன்றா எல்லாருமே ஆக்யூரேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுது. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல நிறைய பாடி பார்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. கைகள் தனியாக இருந்தது, கால்கள் தனியாக இருந்தது. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சது, அழுகிற நிலைக்கு போயிருச்சு, ஸ்மெல்லு வந்து ஓவராக இருந்தது, நோய் தொற்று அபாயங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி பாடி பார்ட்ஸ்லாம் இங்கே இருந்தது சார்? நீங்கள் எடுக்கும்போது, நீங்கள் தோணும்போது பாடி பார்ட்ஸ்? நாங்கள் இது வரைக்கும் 10 இல்லை, நாங்கள் 2 வாட்டி பார்த்துருக்கோம். ஒரு தடவை கை கிடைச்சது, கை மட்டும் கிடைச்சது. ஓகே, சரிங்களா. மற்றது ஃபுல் பாடியை நாங்கள் எடுத்துருப்போம். இந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, பாறை மேலே வந்து மோதினா எப்படி இருக்கும்னா சிங்கி போய் இருக்குது, அந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணி எங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைச்சாச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? ஏன்னா ஒரு பாறைக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் ஒரு மரத்துக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பாறைக்குள்ள இருக்கும்போது நம்ம அதாவது நாங்கள் சப்போஸ் பாடி தெரிஞ்சுட்டு அப்படின்னா டீம் எல்லாம் மொத்தமாக போயிட்டு இந்த ஒவ்வொரு பாறையெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து ஒதுக்குறது வைக்கிறது. ஏன்னா அந்த ஏற்கனவே நசுங்கி போயிருக்கு, நம்ம இன்னும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளாக நல்லா பார்த்து இந்த பாடி எடுத்த உடனே பாடி பேக்கில் எடுத்து நாங்கள் எம்ஏ ரூமுக்கு அனுப்பிட்டோம். மெடிக்கல் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உடல் எண்ணிக்கை இன்னும் எத்தனை இருக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் கேட்டது உங்களுடைய கணக்குப்படி இன்னும் எத்தனை பேர் வந்து மேன் மிஸ்ஸிங்? அப்ராக்சிமேட்டாக அவங்க எதுவும் டீட்டெயில் எதுவும் சொல்லலை. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி எத்தனை பாடி கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க, மற்ற அவங்க பார்த்து விடுங்க அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் 1 வீக் ஆனதுனால நாங்கள் இது வரைக்கும் எடுத்த பாடியில் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வரலை. ஓகே, அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வரலை. பட் பாடி எல்லாமே செதஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பாறை எடுத்தனால வந்து மாட்டிக்கிட்டு வந்ததுனால, மரங்கள் விழுந்ததுனால அதெல்லாம் ஒரு மாதிரி என்ன செதஞ்சு போயிருக்கு. பாடி ஃபுல்லாக செதஞ்சு போயிருக்கு, உருவமே தெரியாத மாதிரி. சில பேர் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் சேலஞ்ச் என்னன்னா, அதிகாரிகளுக்கு லைக் பாடி பார்ட்ஸ் கை தனியாக கால் தனியாக கிடைக்கும்போது அவங்களுடைய டிஎன்ஏ மேட்ச் பண்ணுறது இன்னும் ஒரு பெரிய டாஸ்க். ஆமாம், அது கூட கஷ்டமாக இருக்குன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் சொன்னாங்க. எங்களாலே அது வந்து பார்க்க முடியலை அப்படிலாம் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு பாடி செஞ்சிருக்கு. இப்படி நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது யார் இந்த ஹியூமன் பாடிங்க எதுவுமே தெரியல. ஸோ எந்தெந்த ஸ்பாட்ஸ் கிடைக்கும் நாங்கள் அப்படியே பாடி பேக்கில் வச்சு மெடிக்கல் கணிப்போம். இப்போ இதில் வந்து எல்லாருமே ஆர்மி, நேவி, கோஸ்டல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. ஆமாம், ஸோ கோஸ்ட் கார்டு உட்பட எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு இதில் வந்து டீமாக வேலை செய்யணும். எல்லாம் டீமாக வேலை செய்யணும். இப்போ கொஞ்சம் மழை வந்து கம்மியாக இருக்குது.
ஆனா நீங்க ஆரம்பத்துல செய்யும் போது மழையும் பெஞ்சு. கண்டிப்பா மழையும் பெஞ்சது, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா மழையும் விடல மாதிரி தெரியல. ஏன்னா இந்த நாங்க எங்களாலே காலை கூட வைக்க முடியல, ஏன்னா அவ்வளவு ஸ்லிப்பாச்சு. அந்த மழை கொட்டுற மழையும் நாங்க பார்த்து ஒவ்வொன்றா மைனூட்டா பார்த்தா ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நேற்றுலேருந்து கொஞ்சம் மழை இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. அதுல சில பேருடைய உயிர்கள் வந்து மீட்டு கொண்டு வந்திருந்தீங்க. அவங்க கிட்ட பேசும்போது என்ன சார் சொல்றாங்க? உயிரை காப்பாத்தி, ஏன்னா இப்படி ஒரு டிசாஸ்டர்ல இருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ சிம்டம்ஸ் ஏதோ கிடைச்சிருக்கு போல. சில பேர் நினைச்சுக்காங்க கொஞ்சம் தப்பிச்சு மேலே மலைக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படி சொல்றாங்க. சிலவங்க என்ன சொல்றாங்க, யாருமே தெரியாத ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தான் வீடு எல்லாம் எங்குள்ள வீடு நாங்கள் பார்க்கும்பொழுது எல்லாம் என்ன சொல்றது, ஒரு பாட் கூட இல்லை, தரம் மட்டமா போயிருச்சு வீடு எல்லாமே. நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தா முன்னாடி வீடு தான் தெரியுது, வீடு என்ன இருக்குல்ல, இதெல்லாம் வீடு இருந்ததுதான். இது எல்லாமே வீடு இருந்த பகுதி தான். வீடு இருந்த பகுதியா? எல்லாம் வீடு தான். இதெல்லாம் வீடு இருந்த பகுதி, வீடே இல்லை. 60-70 வீடுகள் இங்க இருந்திருக்கு. ஸோ இப்போ வீடே இல்லை. வீடுகள் இங்க இருந்திருக்குன்றதுக்கான செவடே இல்லை. ஏன்னா அவ்வளோ பாறைகளும் அவ்வளோ மரங்களும் இங்க இருக்கு. இப்போ நம்ம நிக்கிறது கூட ஏதாவது ஒரு வீடா இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். இது கீழே கூட பாடிஸ் இருக்கும். இது கீழே கூட இருக்கலாம். நம்ம நிக்கிற இடத்துக்கு கீழே கூட மேபி. கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஆனா நிறைய பேருடைய உடல்களை வந்து ரெக்கவர் அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க. அந்த உடல்களை மீட்டு எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அது பார்க்கும்போது? ஏன்னா என்னதான் நம்ம ஒரு அதிகாரியா இருந்தாலும் அதுக்கான சேவைகளை பார்த்து இருந்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல சில குழந்தைகளுடைய உடல் தான் நீங்க கண்டிப்பா அது என்ன அப்படின்னா, நம்ம அப்பா இழந்த ஃபீல் மாதிரி நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி எங்களாலே பார்க்க முடியாது.